பிஜேபி மீடியானர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். அறிவுரையை பாரு. நல்லா இருந்த சூர்யா சிவகுமார் குடும்பத்தை அழிச்ச அமீர். நமக்கு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? உனக்கு உள்ளதை சொரிடா, எங்களுக்கு உள்ளதை நாங்கள் சொரிஞ்சுக்கிறதோம் அப்படின்னு. அது மாதிரி தான் அவனோடது இருக்குது. இந்தியா நாட்டின் பிரதமராக இருந்தாலும், இந்தியா நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும், இசைஞானி இளையராஜாவாக இருந்தாலும் கோயில் கருவறைக்குள்ளே செல்ல முடியாது. என்றைக்கு அந்த கோயில் கருவறைக்குள்ளே செல்ல முடியுதோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சதா நமக்கு தெரியும்ண்ணா. சரி அண்ணன், சரி. உன் மதத்தில் நீ இருக்கிய, உன் மதத்துக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லையா? உன் மதத்துக்குள்ளே நீங்கள் இப்படி கருவறைக்குள்ளே இவங்க செல்ல முடியாது, ரைட்டு, ஓகே. பெண்களை வச்சு நீ ஏன் பர்தா போட்டு எல்லாம் மூடி வச்சுருக்க? ஏன் மூடி வச்சுருக்க? பர்தா போட்டு மூடி பெண்கள் மதத்தில் உள்ள பெண்களுக்கும் ஆசை இருக்குன்னு தானே. மித்த பெண்களை மாதிரி நகை போடணும், மித்த பெண்களை மாதிரி சேரை கட்டிட்டு வரணும், மித்த பெண்களை மாதிரி நம்மளும் அழகாக போகணும், பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்குன்னு தானே உன் வீட்டு பெண்களுக்கும். ஏன் உன் வீட்டு பெண்கள் மட்டும் இப்படி மூடி கொண்டு வந்துக்கிட்டு இருக்க? ஏன் சரி உன் வீட்டு பெண்களுக்கும் மசூதிக்குள்ளே போகணும், தர்காக்குள்ளே போய் தொழுகணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? நீ கோயில் கருவறைக்குள்ளே போவது இருக்கட்டும். இப்போ கோயில் கருவறைக்குள்ளே போவதே இருக்கட்டும். மதத்தில் உள்ள பெண்களை மசூதிக்குள்ளே கூட்டு போவியா? தர்காக்குள்ளே கூட்டு போவியா? ஏன் விட மாட்டேக்க? ஏன் நீ கூட்டு போக வேண்டியன? தர்காக்குள்ளே கூட்டு போ, ஒரு புரட்சியை ஏற்படுத்து. முஸ்லீம் பெண்கள் இனிமேல் யாருமே தர்கா இந்த ஃபுல்லாக கவர் பண்ணிக்கக்கூடாது, பரதா போடக்கூடாது, நீங்களும் மித்த பெண்கள் மாதிரி சுதந்திரமாக இருங்கன்னு சொல்ல பார்ப்போம். ஏன் சொல்ல மாட்டேங்க? இதுலேயே இருக்க அவ்வளோ அப்பிட்டு உனக்கு அதை கழுவ முடியல, மித்த மதத்தில் உள்ளதை கழுவ வந்துட்டேன். நீ நோன்பு இருக்கலாம், நீ விரதம். ஏன் அது உனக்கு மூட நம்பிக்கை தெரியலையா? ஏன் உன் பெண்கள் எல்லாம் பர்தா போட்டு மூடி வைக்கிறதுனால அது மூட நம்பிக்கை தெரியலையா? அது பெண்ணடிமையாக தெரியலையா? இதுதான் பெண்ணடிமையா? எந்த கோயில் கருவறைகளை போக முடியல? ஒருவேளை அவன் அங்கே இருக்கிறவன் அதை ஒருவேளை இவன் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், இது ஒரு ஐதீகமாக கூட இருக்கலாம்ல. அது என்னமோ, உனக்கு என்ன? நீ எந்த மதம்? உன் மதத்தில் உள்ள எவ்வளவு இது இருக்குது. உன் மதத்தில் போய் பாரு. ஏன் மத கலவரத்தை தூண்டி விடுற? நீ இந்த பருத்திவரம் படத்தில் நான் அந்த டைமில் நோன்பு இருந்தோம்னே, எதுக்கு நோன்பு இருக்க? உன் மதத்தில் உள்ள ஏதோ ஒரு நம்பிக்கைங்க போய் தானே நீ நோன்பு இருக்க. அது மாதிரி அவன் மதத்தில் அவன் இருக்கான், அது அவன் மதத்தோட கொள்கையே. நீ ஏன் அதை நினைக்க? நீ புரட்சி செய்யணும்னா உன் மதத்திலேருந்து புரட்சி செய். இந்த டேரக்டர் அமீர்னு இருக்கான் பாரு, இந்த அமீர் தான். அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? இந்திய திருநாட்டின் தலைமகனாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் இசைஞானி இளையராஜாவாக இருந்தாலும் சரி, கோயில் கரைவறைக்குள்ளே செல்ல முடியாது. என்னைக்கு கோயில் கரைவறைக்குள்ளே இவங்கெல்லாம் போக முடியுதோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடச்சிச்சின்னு. ரைட்டு, சரியா? நீ ஒரு அறிவாளி, நீ நாட்டை திருத்த வந்த ஒரு பரமபிதாவாகவே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு முஸ்லீம் மதத்தில் பெண் அடிமைத்தனம். உங்கள் இஸ்லாமிய தலாக் 3 தலாக் சொல்லிவிட்டு அவன் டைவர்ஸு. அந்த பெண் எக்கடி கட்டு நாசமாக போட்டும். அந்த பெண் எப்படி நாசமாக போனாலும் சரி, விளங்காமல் போனாலும் சரி, நீ இன்னும் 5 கல்யாணம் கூட உன் மதத்தில் நீ முடிச்சுக்கலாம். அப்போ அந்த 5 பெண்களோட வாழ்க்கை அதை நீ சொல்ல வேண்டியன. எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள மதம் இந்த மதம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருவனுக்கு ஒருத்தி. இது நல்ல மதமா? இது சரி. இந்த மதத்தில் பெண்களுக்கும் சொத்து உரிமை, ஆணுக்கு நிகர பெண்ணுக்கு சொத்து உரிமை இருக்குது. உன் மதத்தில் எத்தனை இருக்குது? இல்லை கேட்க, உன் மதத்தில் எத்தனை இருக்குது? இப்படி ஆணுக்கு ஈக்குவலாக பெண்ணுக்கு இருக்கா? ஹிந்து பெண்களெல்லாம் சேரீ கட்டி பூ கட்டி தானே இருக்காங்க. அது மாதிரி உன் மதத்தில் இருக்கா? ஃபுல்லாக மறைச்சிருத. ஏன் உன் வீட்டு பெண்கள் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா? என்ன கேட்க? உன் மதத்தில் உள்ளதை சரி பண்ணிடா. அதுக்கப்புறம் மித்த மதத்துக்கு வா. ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்களை விடணுங்க, அது பக்கத்தில் வாப்பா மசூதி இருக்குல்ல, அதுக்குள்ளே பெண்களை விட சொல்லுவியா? நீ அதுக்குள்ளே விட சொல்லுவியா? ஏன் விட சொல்ல மாட்டேங்க? சொல்லாம் பார்ப்போம். ஏன்டா தீவிரவாத செயல்களை நல்ல முஸ்லீம்களை நீங்களும் ஏன்டா சேர்ந்தே கெடுக்கீங்க? முட்டாள் கூட்டங்களே, கொஞ்சமாச்சும் சிந்திச்சு செயல்படுங்கடா.
தயவு செஞ்சு என் இந்து சகோதர சகோதரிகளை கொஞ்சமாவது ஒரு மிருகங்கள் அடித்தா கூட ஒரு அடிக்கு 2 அடிக்கு மேலே திரும்ப தாக்க வரும். உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுலேயும் இந்த நீலகிரி மெயினாக பதவியில் உள்ளவன் தான் அடின்னு அடிக்கான். டிஆர் பாலு ஒரு எம்பி, அவன் 100 வருஷம் பழமையான மாரியம்மா கோயில், காளி கோயில், எல்லா கோயிலும் இடித்தாமுங்க. இடிச்சிட்டு எப்படி ஓட்டு வாங்கணும்னு தெரியுமுங்க. இந்த ராசா நீலகிரி தொகுதி எம்பி என்ன சொல்லுதான், இந்து மதத்தை அழிச்சு ஒழிச்சிடணும், இந்துங்கன்னு ஒருத்தனே இருக்கு. அப்போ 120 கோடியை இந்தியாவில் உள்ள 140 கோடியில் 120 கோடி கொண்ட 20 கோடி தான் இருப்பான். 120 கோடி வேற கொல்ல சொல்லுதான். ஆனாலும் நீ அவனுக்கு தான் ஓட்டு போடுற. என்னைக்கு நீ திருந்துதியோ, நீ என்னைக்கு நீ மித்த மதத்து மேலே வன்முறையை தூண்ட வேண்டாம். நீ மித்த மதத்து மேலே நம்ம வன்முறையை கக்க வேண்டாம். அந்த நம்ம இதில் இருக்கிறதே இந்த வன்முறையே ஆகக்கூடாதுன்னு தான். ஆனால் அதுக்காக நீ எவ்வளோ தூரம் தாண்டா அடி வாங்கிக்கிட்டு இருப்ப. எவன் வந்தாலும் ஒன்றைத்தான் கிரிக்கான். இன்னும் இவன் 28 பேரை கொண்டுட்டு போனானே, அவனுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் தூதரத்தை போய் இவன் முற்றுகையிடலை. என் நாட்டு மக்களை எப்படி இவன் எப்படி கொள்ளலாம்னு இவன் போய் முற்றுகையிடலை. ஏன் இவன் முஸ்லீம் மட்டும் ஓட்டு போட்டால் இவன் 2016 முதல்ல இந்த எம்எல்ஏ ஆனால் தமிமுன் அன்சாரின்னு ஒருத்தன் இந்த இந்திய மக்களை ஹிந்துக்களை 28 பேரை சுட்டு கொண்டதுக்கு இவன் என்ன கண்டனம் தெரிவித்தான்? ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவித்தானு பார்க்கலாம். இல்லை. ஆனால் ஈரான் இஸ்ரேல் குண்டுதாக்கு போயிடும் அமெரிக்கா தூதரத்தை முற்றுகையிடுவானா. அப்போ எந்த அளவுக்கு இவன் மதவெறி பிடிச்சவனாக இருக்கான். இவனை மாதிரி நீ மதவெறியில் இருக்க வேண்டாம். நீ அவங்களோட சகோதரத்துவமாக நம்ம பழகுவோம். ஆனால் உன்னை சொல்லும் போது, உன் கடவுளை சொல்லும் போது நீ விரதம் இருந்து 45 நாள் ஒரு மண்டலம் முழுசாக நீ விரதம் இருந்து என்னத்தான் மயிரை பிடுங்கவா. ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூருக்கு, பழனிக்கு, திருத்தணிக்கு, திருப்பரங்குன்றத்துக்கு கோடிக்கணக்கான பேர் மாலை போட்டு, நீ மாலை போடும்போது ஒரு புழு பூச்சி கூட கெடுதல்னு நினைக்கியா? ஆனால் மணிப்பூரில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு மசூதிக்குள்ளே போய் கட்டுக்கட்டாக பணம் ஒரு நம்ம இராணுவத்தில் கூட அப்படியாப்பட்ட இது இல்லை, டெக்னாலஜியில் உள்ள துப்பாக்கி ரகங்கள் இல்லை. அவ்வளோ துப்பாக்கிகள் எடுத்துருக்குறாங்க. எந்த கோயிலுக்குள்ள எவனாவது செருப்பு போட எவனாவது அனுமதிப்பேமா? இந்த மாதிரி ஆயுதங்களை எடுத்துகிட்டு போனால் எவனாவது அனுமதிப்பாங்களா? அப்போ அவன் அனுமதிச்சிருக்காங்கன்னா அவன் அந்த மதம் என்ன சொல்லிக் கொடுக்க, அந்த மத தலைவர்கள் என்ன, அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்காங்க, குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்காங்க? அப்போ நீ ஒரு மதத்துக்கு நீ இப்படி இருந்தன்னா எப்படி இந்த நாடு விளங்கும்? அந்த நாட்டுக்கு நீ ஆட்சியாளரே சப்போர்ட்டாக இருந்தனா அந்த இது எப்படி விளங்கும்? அப்படி தான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அனைத்து என் இந்து சகோதரர்களும், உங்களுக்கு இருக்கிற ஒரே கட்சி, ஒரே ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அனைத்தும் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காது. இந்த மதத்திலே தப்பு பண்ணுனா நீ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான தண்டனை நீ அனுபவிச்சே தீரணும், அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அதுக்காக நீ இந்து கட்சி, நீ இந்து அப்படிங்கிறதெல்லாம் நீ உன் தப்பெல்லாம் மறைக்க முடியாது. நீ மித்த மதத்துக்கு என்றைக்குமே கெடுதல் பண்ணாத. என்றைக்கும் அவங்களோட சகோதரத்துவமாக பழகு. ஆனால் ஒன்று அடித்தாம்னா பதிலுக்கு அடி. எவன் அடிக்கானா அவனை அடி. ஒருத்தர் என்ன சொல்கிறான், ஒரு கையில் வாழை ஒரு கையில் குரானை வச்சுக்கிட்டு இந்தியாவை இந்து நாடாக மாற்றிடுவாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், 120 கோடி மக்களை கொல்லணுமுங்க. ராசா என்ன சொல்கிறான், இந்துக்களை அழிச்சு ஒழிக்கணுங்க. 120 கோடியை கொள்றதுலேயே தான் அவன் குறியாக இருக்கான். நீ அவனுக்கு தான் ஓட்டு போடுற. அப்புறம் அவன் ஆட்சிக்கு வந்துட்டு அதிகாரத்துக்கு வந்துட்டு அவன் உன்னை கொல்லத்தான் செய்வான், உன் கோயில் இடிக்கத்தான் செய்வான். திருப்பரங்குன்றம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பரங்குன்றம் பாதி அங்கே போயிடுச்சு. திருப்பரங்குன்றம் அமித்ஷா சொல்கிற லெவலுக்கு இருக்குது. திருப்பரங்குன்றம் மேலே உனக்கு எப்படி சிகாந்தர மலையை சொல்ல உனக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னு அமித்ஷாஜி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி சொல்லுதாரு. நீ இங்கே இருக்கிற தமிழனுக்கு உனக்கு அறிவு இல்லை. நீ பிற மாலை ஓட்டு போய் என்னத்தை மயிரை பிடுங்க போகிற? நீ விரதம் இருந்து என்ன மயிரை பிடுங்க போகிற? கொஞ்சமாவது சூடு சொன்னையோடு இரு. இரு. ஏன்னா இவன் சொல்கிறான், அது இவனோட கருத்து மட்டும்தான். அந்த மதத்தோட கருத்தாக இருக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட சில பேரை செஞ்சேன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க இதுலேயும் 90% அமைதியாக வாழணும்னு தான் ஆசைப்படுவான். மித்தவங்களோட ஒன்றா இருந்து அவன் மதம் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கும்பிடுறான். நம்ம மதம் நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கும்பிடுறோம். அப்படிங்கிற அவங்களும் அந்த ஒரு 10% பேர் அந்த 10% இயக்குறது யாருன்னா டிஎம்கே காரன். இந்த மாதிரி அந்த தீவிரவாத குறிப்பு தான் அவங்கள இயக்கும். அவங்கள வச்சு தான் அவன் அரசியல் பண்ண முடியும். அந்த மக்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும், இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு. தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் சொந்தங்களும் ஹிந்து சகோதர சகோதரிகளும் புரிஞ்சு இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் தீவிரவாத குரூப்புக்கு ஓட்டு போட்டுட்டு ஐயோ அம்மான்னு நீ கத்தி கதறி என்ன பண்ணுறது? பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு உருப்படும், இந்தியா உருப்படும். இல்லைன்னா கதறிக்கிட்டே தான் இருக்கணும். இவனுக்கு எங்கே போனாலும் சரி அதில் ஒரு 10 பேரை கையில் எடுத்துக்கிட்டு அவனோட மத வெறியை தூண்டி விட்டு ஒட்டுமொத்த மதத்தையும் சீர்குலைப்பாங்க. நம்ம இப்போ சொல்கிறதுனால அவங்க மனசும் கஷ்டப்படும்.
என்னடா இவன் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி. ஒட்டுமொத்தமாலாம் சொல்லவே இல்லை. அந்த ஒரு 10% பேர் தான் சொல்கிறோம். அந்த 10% பேரால் உங்களுக்கு இடைஞ்சல், எங்களுக்கு இடைஞ்சல், மித்த உயிர்களுக்கு இடைஞ்சல். 28 பேரை கொண்டுட்டு போயிட்டான். 28 குடும்பம் நடுத்தெருவில் நிற்கும். அந்த பிள்ளை குட்டிங்க நடுத்தெருவில் நிற்கும். அவன் வயசான அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க நடுத்தெருவில் நிற்பாங்க. அப்போ இவங்க செத்துட்டா இவங்க குடும்பம் சீரழிஞ்சிரும். அப்போ இவங்க இந்த 28 உயிருக்கு இஸ்ரேலில் 1500 பேரை கொண்டுட்டாங்க. 500 பேரை பணைய கைதியாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க உயிர். இஸ்ரேல் எந்த இடத்துலையும் பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல கொண்டு போடவே இல்லை. ஆனால் இந்த கேடுகட்ட ஈரான் அரசாங்கம் என்ன செய்யுது? பொதுமக்கள் வாழ்கிற இடமா பார்த்து கொண்டு போடுது. ஏன் இதை நீ ஏன் கேட்க மாட்டேங்க? தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் வீடியோ, எல்லாத்துக்கும் செல்லுலையுமே எல்லார் கையிலையும் செல்லு இருக்குது. நீங்கள் சமூக வலைதளங்களை பார்ப்பீங்க. யார் மேலே தப்பு? இவன் முற்றுகையிட தமிழ்நாட்டில் அமெரிக்க தூதரத்தை முற்றுகையிட போனால் பாருங்கள், இவனை கூப்பிட்டு என்னையை விசாரிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை கூப்பிட்டு விசாரிக்கணும். இவனுங்க தான் அந்த மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அனைவரும் யார் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பார்த்து, அந்த சமூகத்தில் அந்த மதத்தில் உள்ள மக்களும் யார் நல்லவன் கெட்டவன்னு பார்த்து நீங்களும் அமைதியாக வாழணும். உங்களை வச்சு மற்ற மதத்தவரும் அமைதியாக வாழணும். நம்ம அமைதியாக வாழறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உங்கள் இதில் எவனும் தப்பு பண்ணிட்டு வந்தால் நீங்கள் அவனை துரத்தி விடுங்க. அவனால் எல்லாத்துக்கும் கேடு, உங்களுக்கும் கேடு, எங்களுக்கும் கேடு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஆதரிக்கணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.